ஓம் சாந்தி 10-5-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் விஷயங்களை நினைவில் வைத்தால் மகிழ்ச்சி ஏற்படும்ன்றாரு. ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் இப்போது சொர்க்கத்தின் வாசலில் நிற்கிறீங்கன்றாரு பாபா. சொர்க்கத்தினோட வாசல்ல நம்ம நிக்கிறோன்றாரு பாபா. முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை இப்ப காட்டுகின்றார் பாபா. நமக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை இப்ப சொல்றார். தனது ரெஜிஸ்டரை பதிவேட்டை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட கவனத்தை அவசியம் வைக்க வேண்டும்ன்றாரு. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் தான் பாபாட்ட டெய்லி போயிட்டு இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நடத்தையோடைய ரெஜிஸ்டர் பாபாட்ட போயிட்டு இருக்குது. அதை நல்லா வச்சுக்கிறதுக்காக எப்படிப்பட்ட கவனத்தை அவசியம் வைக்க வேண்டும்ன்றாரு. பதில்: மனம் சொல் கர்மத்தின் மூலம் யாருக்காவது துக்கம் கொடுத்தேனா, நான் எண்ணத்துலையோ இல்லை வார்த்தையிலோ இல்லை செயல்லையோ யாருக்காவது துக்கம் கொடுத்தனான்ட்டு என்பதில் கவனம் வைக்க வேண்டும்ன்றாரு. தனது சுபாவம் மிகவும் நன்றாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும்ன்றாரு. இப்போ நம்மளுடைய சுபாவம் நன்றாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும்ன்றாரு. மாயா காது மூக்கை பிடித்து வசமாக்கி பிறருக்கு துக்கம் ஏற்படுது போல எந்த ஒரு காரியத்தையும் இப்ப செய்ய வைக்க கூடாதுன்றாரு. ஒருவேளை துக்கம் கொடுத்தால் மிகவும் வருத்தப்பட வேண்டி இருக்குன்றாரு. ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும். ரெஜிஸ்டர் தினம் தினம் பார்த்துட்டே வர்றாருல, நம்ம மாற்றம் இருக்குதான்னு பாக்குறாரு. அதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அப்புறம் ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும்ன்றாரு. பாடல்: பார்வை இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவேன்ற பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சகஜமான பாதையை புரிய வைத்தாலும் குழந்தைகள் மிகவும் சிரமப்படுறாங்கன்றாரு. இப்போ கடவுளே நமக்கு புரிய வைக்கிறாரு. ஈஸியா தான் சொல்றாரு. ஈஸியான பாதையா இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்றாரு. தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். பாபா தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சாந்தி தாமத்திற்கான வழியும் காட்டுறாரு என இங்கு அமர்ந்திருக்கும் போது புரிந்துள்ளனர். மிகவும் சகஜமாக இருக்கிறது. சென்ட்ரல் உட்காந்து முரளி கேட்கும்போது ஈஸியா இருக்குது. இப்ப நான் பரந்தாமத்துக்கு வழி காட்டுறாரு. அவரை நினைக்கணும், பரந்தாமத்துக்கு போகணும். அது ஈஸி தானே. இரவு பகலாக எவ்வளவு முடியுமோ நினைவில் இருங்கள் என தந்தை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்திற்கான யாத்திரை நம்ம கால்களின் மூலம் செய்யப்படுவதால் மிகவும் களைப்படைகின்றனர் சொல்றாரு. இப்போ பக்தியில பாத்தீங்கன்னா நம்ம காசி ராமேஸ்வரம் அப்படிலாம் போனோம்னா நம்ம நடந்தே போகணும். நடந்தே போறாங்க இல்ல பஸ் ஏறி போறோம். அதெல்லாம் கொஞ்சம் நடக்க வேண்டியதா இருக்கு. அப்ப களைப்பாயிடுது இல்லையா. ஆனா இங்க பாபா பாபாவை உட்காந்துதான் நம்ம நினைக்க போறோம். நம்ம எங்கேயும் போக போறது இல்லை. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கு நீங்கள் அமர்ந்து கொண்டே நினைவு யாத்திரையில் இருக்கின்றீர்கள் சொல்றாரு. இப்ப தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் எனவும் தந்தை புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு, தெய்வீக குணங்களையும் இப்ப கூடவே தாரணை செய்யணும்ட்டு புரிய வைக்கிறார். அசுர அவகுணங்களை அழித்து விடுங்கள் சொல்றாரு. எந்த விதமான அசுர காரியம் இப்ப செய்யக்கூடாதுன்றாரு. இதன் மூலம் பாவகரமும் ஏற்படும் சொல்றாரு. அசுர அவகுணங்களை இப்ப அழித்து விடுங்கள் சொல்றாரு. எந்த விதமான அசுர காரியம் இப்ப செய்யக்கூடாது. இதன் மூலம் பாவ கர்மம் ஏற்படுன்றாரு. குழந்தைகள் உங்களை சதா சுகமாக்குவதற்காக தந்தை இப்ப வந்திருக்கிறார். ராஜாவின் குழந்தைக்கு தனது தந்தை மற்றும் ராஜ்யத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவான்றாரு. இப்ப ராஜாவின் குழந்தைக்கு தனது தந்தை மற்றும் ராஜ்யத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா. ராஜா சிவபாபாவுடைய குழந்தைய நம்ம அவங்க அப்பாவையும் ராஜ்யத்தையும் பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவான்றாரு. ராஜ்யம் இருந்தாலும் சரீரத்திற்கு நோய் ஏற்படுகிறது அல்லவான்றாரு. அந்த ராஜாக்கள் சொல்றாருன்னு நினைக்கிறேன். துவாபரயுகத்துல இருக்கிற ராஜாக்களுக்கு ராஜாவா இருந்தா கூட அவங்களுக்கு சரீரத்துல நோய் வருது அல்லவான்றாரு. சிவபாபா வந்திருக்கிறார், அவரே நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகள் உங்களுக்கு பெருக்கின்றதுன்றாரு. இப்ப கடவுளே வந்துட்டாரு, அவர் தான் நமக்கு சொல்லித்தராருன்ற நம்பிக்கை இப்ப நமக்கு இருக்குதுன்றாரு. மீண்டும் நாம் சொர்க்கத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம். மீண்டும் நாம சொர்க்கத்துக்கு போவோம். அங்க எந்த விதமான துக்கமும் ஏற்படாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் 3 கால ஞானம் இப்ப இருக்குது. இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இல்லைன்றாரு. இதற்கு முன் நம்மிடத்தில் இந்த ஞானம் இல்லை எனவும் இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. தந்தை நாம் அறியாமல் இருந்தோம். நம்ம அப்பாவே தெரிஞ்சுக்காம இருந்தோம். மனிதர்கள் பக்தியை மிகவும் உயர்வாக புரிந்துள்ளனர். பக்தி செய்யறது உயர்வாக புரிஞ்சிருக்கிறாங்க. பலவிதமான பக்தி செய்யறாங்க. அவை அனைத்தும் ஸ்தூலமான விஷயங்களாகும். பக்தி ஸ்தூலமா நம்ம கற்பூரம் ஏத்துறது, எல்லாமே நடந்து போய் கோயில்ல போறது, பூஜை புனஸ்காரம் செய்யறது எல்லாமே அது ஸ்தூலமான விஷயம். அது மனசால நினைக்கிறது எதுவும் கிடையாது. சூட்சமமான விஷயம் அதுல எதுவுமே இல்லைன்றாரு. அதாவது உண்மையா புரிஞ்சுட்டு கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்தி செய்யறது வேற. தெரியாமலே நம்ம பக்தி செய்யறோம் இல்லையா, அது ஒரு ஸ்தூலமான விஷயம் தான் அதுன்றாரு. சூட்சமமான விஷயம் எதுவும் இல்லை. இப்போது அமர்நாத் யாத்திரைக்கு ஸ்தூலமாக செல்கின்றனர்.
அமர்நாத் யாத்திரைக்கு போறாங்க ஸ்தூலமா. அங்கு லிங்கம் தான் இருக்குது இல்லையா, யாரிடத்தில் செல்கிறோம் என்பதும் கூட மனிதர்களுக்கு தெரியவில்லை. அமர்நாத்துக்கு போறாங்க, அங்க வந்து லிங்கத்தை தான் பூஜை செய்றாங்க. ஆனா அந்த லிங்கம் யாருன்றது கூட மனுஷங்களுக்கு தெரியல. அதாவது தெரியாம பக்தி செய்றாங்க. பக்தின்றது கடவுள் யாருன்னு தெரியாம செய்யறதுதான் பக்தி. இப்போது நீங்கள் குழந்தைகள் வேற எங்கும் அலைந்து சிரமப்பட மாட்டீர்கள்ன்றாரு. இப்போ நமக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால நம்ம எங்கேயும் அலைய தேவையில்ல. அப்படியே போனாலும் ஞானத்தை சொல்றதுக்காக தான் நம்ம போவோம் இல்லையா. அதுக்காக வேணா கோயில்ல போயிட்டு சேவை பண்றதுக்காக போவோம். மற்றபடி நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கடவுளை கிடைச்சிட்டாரு. இப்ப நீங்க சிரமப்பட மாட்டீர்கள்ன்றாரு. புதிய உலகிற்காக நாம் படிக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நம்ம வந்து சொர்க்கத்துக்காக இப்ப நம்ம படிக்கிறோம். அங்கே சத்தியுகத்தில் இந்த வேதம், சாஸ்திரம், பக்தி போன்றவை இருக்காது. அங்கு சுகம் மட்டுமே இருக்குன்றாரு. சொர்க்கத்துல வேதம், சாஸ்திரம், பக்தி எல்லாம் இருக்காது. அங்க சுகம் மட்டும்தான் இருக்குன்றாரு. எங்கே பக்தி இருக்கிறதோ அங்கு துக்கம் இருக்குன்றாரு. அதாவது பக்தி எங்க இருக்குதோ அந்த அது வந்து அரைக்கல்பம், அது வந்து இரவு தான். பக்தின்றது இரவு, அதனால அது வந்து துக்கம்ன்றாரு. பக்தி இருக்கு இருந்துச்சுன்னா அங்க துக்கம் இருக்கும்ன்றாரு. இந்த காலசக்கரத்தின் சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறதுன்றாரு. பாபா காலசக்கரம் சித்திரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்குது. சொர்க்கத்தின் வாசல் இதில் தெளிவாக இருக்கிறது. காலச்சக்கரம் படத்துல சொர்க்கத்தின் வாசல் தெளிவா காமிச்சிருக்கிறார். சங்கமயுகம் தான். சங்கமயுகத்துல நம்ம பாபா மூலமா படிச்சு பாஸ் ஆகி நம்ம வந்து யோகா பண்ணி அது வழியா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடும். அதான் சொர்க்கத்தின் வாசல் அங்க தெளிவா இருக்குது. இந்த விஷயம் புத்தியில் இருக்க வேண்டும்ன்றாரு. இப்போது நம் சொர்க்கத்தின் வாசலில் அமர்ந்திருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம சங்கம யுகம் தானே இருக்கிறோம். இப்ப சொர்க்கத்தின் வாசல்ல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். மிகவுமே இப்ப மகிழ்ச்சி இருக்க வேண்டும்ன்றாரு. ஞானத்தின் விஷயங்களை நினைவில் வைத்து குழந்தைகள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்க முடியும். இப்போ பாபா என்ன சொல்றாரோ அதே புத்தியில நம்ம சொல்லிட்டு நம்ம குஷியா இருக்க முடியும்ன்றாரு. இப்போது நாம் சொர்க்கத்தின் வாசலில் சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே மிகவும் குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்தின் வாசல்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா அங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இங்கு நிறைய மனிதர்கள். கலியுகத்துல 800 கோடி பேர் இருக்கிறாங்க, 1000 கோடி பேர். எவ்வளவு அலைந்து முயற்சி செய்யறாங்க. இங்க வந்து எவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு முயற்சி செய்யறாங்க. தானம் புண்ணியம் செய்வது, சாதுக்களின் பின்னால் அலைவது, இதெல்லாம் அலையிறாங்க பாருங்க. பக்தியில அலையிறது, தானம் செய்யறது, புண்ணியம் செய்யறது, சாதுக்கள் பின்னாடி அலைவது. இவ்வாறு செய்தும் கூட ஹே பிரபுவே, கண்கள் இழந்த எங்களுக்கு வழிகாட்டுங்கள் எனதான் அழைக்கிறாங்க இல்லையா. அதாவது இதெல்லாம் செய்யறோம், மனசு நிம்மதியா இருக்குதா, நம்ம வந்து எல்லாம் நமக்கு நமக்கு எல்லாமே நிறையுதான்னு பாத்தீங்கன்னா நிறையல. நம்ம போயிட்டு கடவுளை தான் திரும்ப திரும்ப கூட்டுட்டு இருக்கிறோம். கண்கள் இழந்து எங்களுக்கு வழிகாட்டுங்கள். கையேந்திர மாதிரி தான் இருக்குது பக்தியில. கொடுக்குற மாதிரி வள்ளலாம் நம்ம வந்து பக்தியில ஆக முடியாது. இங்கதான் வந்து கொடுக்குற அளவுக்கு ஆக முடியும். பக்தி செஞ்சோம்னா நமக்கு வந்து கையேந்திர மாதிரி தான் இருப்போம். அதனால சொல்றாரு, புக்தி ஜீவன் முக்திக்கான பாதையை விரும்புறாங்கன்றாரு. இது பழைய துக்கமான உலகம் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள்ன்றாரு. மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, மனுஷங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. கலியுகத்தின் ஆயுட்காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என சொன்னதால் அப்பாவி மனிதர்கள் இருட்டில் வந்துட்டாங்கன்றாரு. இப்ப எதனால நம்ம வந்து இருட்டுல வந்துட்டோம் அப்படின்னா, கலியுகம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டு, 40,000 வருஷம்னு சொல்லிட்டாங்க. அதனால இதை முடியாது, இது ஒன்றும் சத்தியுகம் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கம் வராதுன்னு. சொர்க்கம் விரைவில் வரப்போகுது, விநாசம் முடிஞ்சு சொர்க்கம் வரப்போகுதுன்றது தெரியாம இருட்டுல இருக்கிறாங்கன்றாரு. நடைமுறையில் நமது பாபா நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என புரிந்து கொள்வதில் உங்களிலும் கூட வரிசைப்படியாக தான் உள்ளனர்ன்றாரு. இப்ப நம்மளே கூட பிகேஸ்ல கூட எல்லாரும் அப்படியே சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. எல்லாருமே அந்த வரிசை பிரகாரம் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாபாவே நமக்கு வந்துட்டார், கடவுளே நமக்கு வந்து ராஜயோகம் சொல்லி கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறதுல கூட வரிசை பிரகாரம் தான் இருக்கிறாங்கன்றாரு. வக்கீல், இன்ஜினியர் போன்றோர் அத்துறையை சேர்ந்தவர்களிடம் புத்தியை வைத்திருப்பார்கள். இப்போ வக்கீல், இன்ஜினியர்லாம் அவங்க அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க யாரோ அவங்க மேலே புத்தி வைப்பாங்க. படிப்பவர்கள் டீச்சரை நினைவு செய்வார்கள். வக்கீல் சம்பந்தப்பட்ட கல்வியின் மூலம் மனிதர்கள் வக்கீல் ஆகிறாங்க. இப்போ வக்கீல் அந்த லாலாம் படித்தோன்னா நம்ம வந்து வக்கீல் ஆகிறோம்னு சொல்கிறார். ஆனால் இது ராஜ யோகம் ஆகும். ஆனால் இங்கே நம்ம என்ன படிக்கிறோம்? ராஜ யோகம் படிக்கிறோம். ராஜா ஆகக்கூடிய யோகம். நமது புத்தியின் தொடர்பு பரம்பித பரமாத்மாவிடம் இருக்கிறதுன்றாரு. இப்போ நம்மளோட புத்தியோட தொடர்பு யாரோட இருக்கு? கடவுளோட இருக்குது. இவ்விஷயத்தில் மகிழ்ச்சியானது முற்றிலும் அதிகரிக்க வேண்டும்ன்றாரு. இப்போ நமக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கணும் இல்லையா, ஏன்னா கடவுளோடைய நம்ம இப்போ வந்து புத்தியின் தொடர்பு இருக்குது. அது மாதிரி மிகவும் இனிமையாகவும் ஆக வேண்டும்ன்றாரு.
சுபாவம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? நன்றாக இருக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது. உங்களால் யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாதுன்றாரு. நம்மால் யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது என விரும்பினாலும் இந்த மாயா என்ன பண்ணுது? காது மூக்கை பிடித்து வசமாக்கி தவறு செய்ய வைத்து விடுகிறதுன்றாரு. பிறகு நாம் தேவையில்லாமல் துக்கம் கொடுத்து விட்டோம் என உள்ளுக்குள்ள வருந்துறாங்க. ஆனாலும் ரெஜிஸ்டர் கெட்டு போய் விடுகிறது அல்லவான்றாரு. அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு சிலர் செய்யற தவறுனால மற்றவங்களும் அப்புறம் தவறு செய்யற மாதிரி வந்துடுது இல்லையா? அப்ப அதனால துக்கம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. துக்கம் கொடுக்கும்போது என்ன ஆயிடுது? நம்ம ரெஜிஸ்டர் கெட்டு போயிடுதுன்றாரு. யார் என்ன செஞ்சாலும் நீங்க பொறுத்துக்கோங்கன்றாரு. நீங்க பொறுத்துக்கிட்டு அமைதியா போயிருங்க. அப்ப உங்க ரெஜிஸ்டர் கெட்டு போகாதுன்றாரு. யாருக்கு மனம், வார்த்தை, கர்மத்தால் துக்கம் ஏற்படக்கூடாது என அவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும். இப்ப எப்படி முயற்சி செய்யணும்னா, நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அடுத்தவங்க நமக்கு துக்கம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம யாருக்கும் மனம், வார்த்தை, கர்மத்தால துக்கம் ஏற்படக்கூடாதுன்ட்டு அப்படி முயற்சி செய்யுங்கன்றாரு. தந்தை நம்மை அப்படிப்பட்ட தேவதையாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறார். பாபா நம்மள அந்த மாதிரி ஆக்க வந்திருக்கிறாரு. இவர் எப்போதாவது யாருக்காவது துக்கம் தருகின்றாரா? இந்த பிரம்மா பாபா பாருங்க, அவரை எவ்வளோ பேர் திட்டினாங்க, காரி துப்புனாங்க, எச்சி துப்பிட்டு கூட போனார் ஒருத்தர். ஆனா இவர் யாருக்குமே துக்கம் கொடுத்தது கிடையாது. யாருக்குமே அவர் சீன்னு கூட சொன்னது கிடையாது. அவரு துக்கத்தையும் வாங்கினது கிடையாது. எப்பயுமே பாபா நினைவுல அப்படியே சந்தோஷமா இருந்தாரு. லௌகிக டீச்சர் கல்வி தருவார், துக்கம் தருவதில்லை அல்லவா? இப்ப ஸ்கூல்ல கூட டீச்சர்ஸ் இருக்காங்க, பாடம் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா துக்கம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லைனால் ஏதாவது தண்டனை கொடுப்பாங்க. அந்த காலத்துல ஸ்கேலால பெரும்பாலும் அடிப்பாங்க, கொஞ்சமா தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இந்த காலத்துல அடிப்பதற்கான விதிமுறைகளையும் நீக்கிட்டாங்கன்றாரு. இப்பெல்லாம் அடிச்சாலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? அதனால இப்பெல்லாம் அடிக்க முடியாதுன்றார். நீங்களும் ஆன்மீக டீச்சர் ஆவீர்கள். நம்மளும் இப்ப ஆன்மீக டீச்சர்னு சொல்றாரு. உங்களுடைய வேலை என்னன்னா படிக்க வைப்பது மற்றும் கூடவே நன்னடத்தைகளையும் கற்றுத்தருவதாகும். இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த முரளியை சொல்லி படிக்க வைக்கணும். பாபா சொல்றாரு இல்லையா? பாபா நம்மளை படிக்க வைக்கிறாரு, நம்ம மத்தவங்க சொல்லி புரிய வைக்கணும். கூடவே நன்னடத்தையும் கற்றுத்தருவதாகும். நம்மளும் நன்னடத்தையை ஃபாலோ பண்ணணும், மற்றவங்களுக்கும் நம்மளை பார்த்து அவங்க மாறணும். அந்த மாதிரி நம்ம மாறணும், மற்றவங்களும் நம்மளை பார்த்து மாறணும். நன்னடத்தைகளையும் மற்றவங்களுக்கு கற்றுத்தரணுன்றாரு. நன்கு படித்து எழுதி வந்தால் உயர்ந்த பதவி இப்ப அடைவீங்கன்றாரு. இப்ப நல்லா படிச்சு நம்ம எழுதிட்டு வந்தோம்னா நல்ல பதவி அடைவோன்றாரு. முரளியை நல்லா படிச்சோம்னா நல்ல பதவி அடைவீங்கன்றாரு. படிக்கவில்லைனில் பாஸ் ஆக மாட்டீங்கன்றாரு. இந்த தந்தையும் தினமும் கற்பிக்கின்றார், நல்ல நன்னடத்தையும் கற்றுத்தருகின்றார். பாபா தான் நமக்கு டெய்லி முரளி எடுக்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு. இப்படி மாறுங்க, இப்படி மாறுங்கன்ட்டு நல்ல நன்னடத்தையில சொல்லி கொடுக்குறாரு. கற்றுத்தருவதற்காகவே கண்காட்சி போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இங்க நம்ம கண்காட்சிலாம் வைக்கிறோம் இல்லையா? கண்காட்சியில எதுக்கு வைக்கிறோம்னா அறிமுகம், பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கதான், சொல்லி கொடுக்கதான் இந்த ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. அனைவரும் கண்காட்சி மற்றும் ப்ரொஜெக்டர் போன்றவற்றை கேட்குறாங்க. ப்ரொஜெக்டரும் ஆயிரக்கணக்கில் தேவைப்படுன்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை மிகவும் சுலபமாக சொல்றாரு, நமக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு. அமர்நாத்தில் சேவை செய்வதும் கூட சுலபமானதாகுன்றாரு. அமர்நாத்துல கூட போய் சேவை செய்யலாம், ஈஸின்றாரு. சித்திரங்கள் மூலமாகவும் நீங்க புரிய வைக்க முடியுன்றாரு. படம் எடுத்துட்டு போய் புரிய வச்சாலே புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. ஞானம் மற்றும் பக்தி என்பது என்ன? அதாவது ஞானம் வேற, பக்தி வேற, அதை புரிய வைக்கணும். இந்த பக்கத்தில் ஞானம் இருக்குது, அந்த பக்கத்தில் பக்தி இருக்குது. ஞானத்தின் மூலம் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், பக்தியின் மூலம் நரகம் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக அது இருக்கிறது அந்த படத்துலன்றாரு. சித்திரங்கள்ல இருக்குது. குழந்தைகள் இப்போது படிப்பது மிகவும் சகஜமானதாகும். நன்றாக பிறருக்கு படிப்பிக்கவும் முடியுன்றாரு. உங்களால படிக்கவும் முடியும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியுன்றாரு. ஆனால் நினைவு யாத்திரை எவ்வளவு செய்றீங்கன்னு கேட்குறாரு. இப்போ நம்ம படிக்கிற முறையிலையும் மற்றவங்க சொல்லிடுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் பாபா நினைக்கிறோம், நம்ம நினைவு யாத்திரை எவ்வளோ செய்றீங்க, சார்ட் போடுங்கன்றாரு. அதை வச்சு தான் நம்ம நம்மளுடைய யோகா இருக்கும்போது தான் நம்மளுடைய ஞானத்தில் அம்பு இருக்கும், ஞான அம்புல சக்தி இருக்கும். அப்போ நம்ம சொல்றது மற்றவங்களுக்கு புரியும். அப்போ இவ்வளோ நாள் நம்ம சொல்றது யாருக்கும் புரிய மாட்டுது, யாருமே எதுவும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா நம்ம பாபாவை சரியா நினைக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால நினைவு யாத்திரை எவ்வளோ செய்றீங்கன்னு கேட்குறாரு. இவை அனைத்தும் புத்தி சம்பந்தமான விஷயங்களாகுன்றாரு. புத்தியால நினைக்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது. நம்ம எவ்வளோ நேரம் பாபா நினைக்கிறோம் முழு நாளும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம புத்தி மூலம் எல்லாரும் கூட இருந்தாலும் நம்ம பாபா நினைவுல இருக்க முடியும். நாம் தந்தையை இப்ப நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. இதில் தான் மாயா தொல்லை செய்து, மாயா விதவிதமா ஏதாவது ரூபத்துல நம்ம புத்தியை கெடுத்து விட்டுருது. ஏன்னா புத்தி தானே பாபா நினைக்குது, புத்தியை கெடுத்துட்டா பாபா நினைக்க முடியாதுல்ல. அதனால இந்த மாயா அப்படிலாம் தொலை செய்துன்றாரு. ஒரேடியாக புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறதுன்றாரு. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிரச்சனையே யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, இவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க,
இவங்க இப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி இப்படின்னு நமக்கு புத்தி போகும்போது பாபாவை நினைக்காம அந்த விஷயத்துல போயிடுது இல்லையா. இப்படிதான் மாயா வந்து தொல்லை பண்ணுதுன்றாரு. நீங்கள் அனைவரும் யோகத்தில் மிகவும் பலகீனமாக இப்ப இருக்கிறீங்க. இப்போ பிகேஸ் நம்ம எல்லாருமே யோகா சரியா பண்றது இல்லைன்றாரு. மிகவும் நல்ல மகாரதிகள் கூட இப்ப பலகீனமாகத்தான் இருக்கிறாங்கன்றாரு. அவர் மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு, நல்ல நல்ல மகாரதிகள் சென்டர்ல இருந்து ஞானம் எடுக்கிறாங்களோ அவங்களாம் கூட வந்து பலகீனமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா மாயா அந்த மாதிரி பண்ணி விட்டுருது இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுருது. இன்னாரிடம் ஞானம் நன்றாக உள்ளது, எனவே இவர்கள் மகாரதிகள் என நினைக்கிறாங்க. சிலர் வந்து நல்லா ஞானம் சொல்றாங்க, ஞானம் நல்லா புரிய வைக்கிறாங்க, ஞானம் இருக்குது அப்படின்னா அவங்க மகாரதி. மகாரதினா யானைப்படை, யானைப்படைன்ட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனாலும் பாபா சொல்றாரு அவர்களை யானைப்படைன்னு சொல்ல முடியாது. ஞானம் நல்லா சொன்னாலும் அவங்கெல்லாம் யானைப்படை கிடையாது, அவங்க வந்து குதிரைப்படை காலாட்படை என பாபா சொல்றாரு. பாருங்க, நம்ம ஞானம் நல்லா சொல்றோம் அப்படின்னா நம்ம மகாரதிலாம் கிடையாது, நம்ம வந்து குதிரைப்படை காலாட்படை தான் பாபா வந்து சொல்றாரு. யார் நினைவில் நன்றாக இருக்கின்றனரோ அவர்கள் தான் மகாரதிகள் சொல்றாரு. மகாரதிகள்னா யாருன்னா, யார் பாபாவை நல்லா நினைக்கிறாங்களோ, சார்ட் போட்டு டைமுக்கு நினைக்கிறாங்களோ, அவங்க சொல்ற பாயிண்ட் மற்றவங்களுக்கு பத்தியில போய் அப்படியே நச்சுன்னு பதியும். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மகாரதிகள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நினைவில் இருப்பதனால் பாவங்கள் அழியுன்றாரு. இப்ப நம்ம எழுந்தாலும் உக்காந்தாலும் படுத்தாலும் பாபாவை நினைக்கணும். படுத்தா தூங்கிடுவோம், ஆனா எழுந்தா அமர்ந்தா பாபா நினைக்கணும். நினைச்சோன்னா நம்ம பாவங்கள் அழியன்றாரு. அப்புறம் தூய்மையாகவும் ஆவீங்க, பாவனமாகவும் ஆவீர்கள், இல்லையெனில் தண்டனை அடைய வேண்டியிருக்குன்றாரு. பாபா நினைக்கலன்னா கண்டிப்பா தண்டனை, ஏன்னா உடல் உணர்வுல வந்துருவோம், கடைசியா வந்து தண்டனை அடைய வேண்டியிருக்கும், தாழ்ந்த பதவி ஏற்படும்ன்றாரு. அப்புறம் உடலை விட்டா என்ன ஆகும், பாபா நினைவு இல்லாம சரீரத்தை விட்டு ஆத்மா மேல போச்சுன்னா மேல தர்மராஜ் இருப்பாரு. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாரு, நீ வந்து ஆத்மா தூய்மை ஆகலையா, அப்போ உனக்கு வந்து பதவி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாரு. அவ்வளவுதான், தாழ்ந்த பதவி ஏற்பட்டுருன்றாரு. எனவே சார்ட் எதுனால் உங்களுக்கே நன்கு தெரியுன்றாரு. அப்ப நம்ம தினம் எவ்வளோ நேரம் நினைக்கிறேன், காலேருந்து எவ்வளோ நேரம் நினச்சேன்னு நீங்கள் சார்ட் வைக்கும் போது தான் உங்களுக்கு தெரிய வரும். நான் நாள் முழுதும் நான் பாபா நினச்சேன்னா இல்லை வேற ஏதாவது விஷயங்கள்ல போயிட்டு இருந்தேனான்னு கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியும். அப்பதான் வந்து நீங்க சார்ட் வச்சாதான் உங்களுக்கு தெரியும்ன்றாரு. சார்ட் வைக்காமலே இருந்தா நமக்கு தெரியவே தெரியாது நம்ம எந்த விஷயத்துல போறோம், எந்த விஷயத்த நினைக்கிறோம். பாபா நினைக்காம மற்ற மாயா விஷயங்கள்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா கடைசியா தண்டனை அடைஞ்சுதான் நம்ம வந்து பதவி குறைஞ்சுதான் சொர்க்கத்துக்கு போவோம். அதனால இப்பவே நீங்க செக் பண்ணுங்கன்றாரு. நானும் கூட முயற்சி செய்து வருகிறேன் என பாபாவும் சொல்றாரு, பிரம்மா பாபாவும் சொல்றாரு. அவரும் சார்ட் வைக்கிறாரு, தர்பார் கூட்டுறாரு. அவரு நைட் ஆனா என்ன பண்ணுவாரு, இந்த கண் காது மூக்கு கை கால் வாய் மனசு புத்தி எல்லாத்தையும் கூண்டுல நிறுத்திடுவாரு. இவர் வந்து ராஜா மாதிரி இருந்துட்டு ஆத்மா வந்து ராஜா சீட்ல உட்காந்து கேள்வி கேட்பாரு. கண்ணு, நீ இன்னைக்கு என்ன பண்ண, நீ வந்து பாபாவை பாத்தியா இல்ல வேற எதையா பாத்தியா, இன்னைக்கு வாய் என்ன பண்ண, நாண ரத்னங்களை பேசுனியா இல்ல வேற விஷயங்களை பேசுனியா அப்படின்ட்டு அதுக்கு வந்து தண்டனை எல்லாம் கொடுப்பாரு. அப்ப நீ நாளைக்கு வந்து பேசாம இரு, வாய் ஏதாவது தப்பா பேசிடுச்சுன்னா நீ மௌன விரதம் இரு, நாளைக்கு ஃபுல்லா நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பாராம். இந்த மாதிரி தர்பார் வந்து அவர் கூட்டுவாரு, சார்ட்டும் வைப்பாரு, ஃபுல் டே நான் எவ்வளவு பாபாவை நினைச்சேன்ட்டு. இந்த மாதிரி அவரும் முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அடிக்கடி புத்தி வேறு பக்கம் சென்று விடுகிறது. பாபா சொல்றாரு, பிரம்மா பாபாவே சொல்றாரு, நானும் முயற்சி பண்றேன், ஆனா எனக்கும் தான் புத்தி வேற பக்கம் போயிடுதுன்னு சொல்லி பிரம்மா பாபாவும் சொல்றாரு. பாபாவுக்கும் நிறைய கவலைகள் இருக்கிறது அல்லவா, பிரம்மா பாபாவுக்கும் நிறைய கவலை இருக்குது. ஏன்னா அவர் 350 பேர், நம்ம இப்ப 4 பேருக்கு சாப்பாடு செய்ய அதுக்கே குழம்புறோம் வீட்டுல. ஆனா அவர் வந்து 350 பேர் பாலனை பண்ணார் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் செய்யணும், எல்லாமே நான் அவங்க ரெடி பண்ணணும், அவங்களுக்கு துணிமணி எல்லாத்துல இருந்து ரெடி பண்ணணும். அவருக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப இருந்த காசுலாம் போட்டாரு ட்ரஸ்ட்ல, இருந்தாலும் அந்த பெகரி பார்ட்டும் வந்துச்சு, அப்ப அதையும் அவர் தாண்டி தான் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால இத்தனை குழந்தைகளை பாத்துக்கிற பொறுப்பு அவருக்கு இருந்தது இல்லையா, அதனால கவலை அவருக்கு நிறைய இருக்கிறது. நீங்கள் மிகவும் வேகமாக முன்னேறி செல்ல முடியுன்றாரு. ஆனா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை இல்லையா, நம்ம வீட்டுலதான் இருக்கிறோம், நம்ம ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நம்ம சென்டருக்கு போனாலும் அந்த அளவுக்கு கிடையாது. அதனால நீங்க வந்து இப்ப மிகவும் ஃபாஸ்டா முன்னேறி போக முடியும் என்ன விடன்னு சொல்லி சொல்றாரு. மேலும் தனது நடத்தைகளையும் இப்ப திருத்தி கொள்ள வேண்டும்ன்றாரு. நம்ம வந்து இப்ப தேவதை மாதிரி நம்ம நடத்த இருக்கணும், அசுர குணங்கள் இருந்தா திருத்திக்கணும்ன்றாரு. தூய்மையாக இருந்த பிறகு விகாரத்தில் விழுந்து விட்டால் வருமானத்தில் நஷ்டம் ஏற்படும்ன்றாரு. நம்ம தூய்மையா இருந்துட்டு போய் விகாரத்துல போயிட்டோம்னா நம்ம செஞ்ச வருமானம் எல்லாம் போயிடும். பாபா நினைச்சு சேமிச்சு வச்சோம் இல்லையா, அந்த வருமானம் எல்லாம் போயிரும்ன்றாரு. இதுக்காகவா ஏஞ்சி நம்ம 3 மணி 4 மணி 2 மணின்னு ஏஞ்சி யோகா பண்றோம். கடைசியில வந்து நம்ம 5 விகாரத்துல போயிட்டோம்னா
நஷ்டம் ஏற்பட்டுன்றாரு. யார் மீதாவது கோபப்பட்டாலோ உப்பு தண்ணீர் போன்ற ஆனாலோ அசுரராக ஆகிவிடுவார்கள்ன்றாரு. மற்றவங்க மேல கோவப்படுறோம், உப்பு தண்ணீர் மாரி ஆயிடுறோம்னா அந்த குணமே நம்ம அதெல்லாம் அசுர குணம் தானே. அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோன்றாரு. பல விதமான மாயாப்ப வருதுன்றாரு. இன்னும் யாரும் சம்பூர்ணமாகலை, இன்னும் யாரும் கம்ப்ளீட் ஆகலை இல்லையா, எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சி ஆயிட்டு இருக்குது. இதுல வந்து கூட்டுப்புழு பருவம் மாதிரி இருக்குது. அதனால யாரும் இன்னும் பட்டாம்பூச்சி ஆகல, எல்லாம் அந்த ப்ராசஸிங் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க இல்லையா. அதனால எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கும், குறைகள் இருக்கும். யாரும் இப்ப சம்பூர்ணமாகல. அதனால விதவிதமா மாயா வருதுன்றாரு. அதாவது நமக்கு புரிய மாட்டுது இந்த மாதிரிலாம் மாயா ரூபம் எடுத்து வருதுன்னு. பாபா முயற்சி செய்ய வைக்கிறாரு. ஆனா பாபா நம்மள முயற்சி பண்ண வைக்கிறாரு கர்மாதீத அடைவதற்காக. குமாரிகளுக்கு மிகவும் சகஜமாக இருக்கும். குமாரிகள் வந்து சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து மிகவும் சகஜமா இருக்கும்ன்றாரு. இதில் தனது மன உறுதி வேண்டும், மனதுக்குள் சத்தியமாக இருக்க வேண்டும்ன்றாரு. ஒருவேளை வேற யார் எடுத்தாலாவது மனம் வசமானால் பிறகு முயற்சி செய்யவே முடியாது. குமாரிகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, யார் பேர் ரூபத்துல மாட்டக்கூடாது. யார்கிட்டயாவது பேர் ரூபத்துல மாட்டினாங்கன்னா அவங்களால முயற்சி செய்ய முடியாது, பாபா நினைக்க முடியாது. குமாரிகளும் தாய்மார்களும் பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபட வேண்டும் சொல்றாரு. இதில் தான் இப்ப உழைப்பு இருக்கிறது. மெயினா வந்து குமாரி மாதாஸ் தான் வந்து பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில இப்ப ஈடுபடணும்ன்றாரு. இதுல உழைப்பு இருக்குது, உழைப்பின்றி எதுவும் கிடைக்காதுன்றாரு. உழைக்காம நமக்கு பதவி கிடைக்குமா? உழைக்காம லட்சுமி நாராயணன் போஸ்டிங் அந்த போய் அந்த அரியாசனத்துல எப்படி உட்கார முடியும்? நம்ம ஏதாவது கொஞ்சம் உழைச்சாதான். பாபா நினைக்கணும், ஞானத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஊர் ஊரா போய் சொல்லுங்கன்னாரு, கிராமமா போய் சொல்லுங்கன்றாரு. நம்ம எதுவும் செய்யலாம், நமக்கு எப்படி பதவி கிடைக்கும்? உங்களுக்கு 21 பிரிவுகளுக்கு இப்ப ராஜ்யம் கிடைக்குதுன்றாரு. எனில் எவ்வளவு நீங்க உழைப்பு செய்யணும்ன்றாரு. மிகவும் பக்காவாக ஆகும் வரை அந்த கல்வியும் பாபா தான் கற்க செய்கின்றார். பக்காவாக ஆகும் வரை அந்த கல்வியும் கூட பாபா தான் கற்க செய்கின்றார். 2 பக்கமும் உறுதி இல்லாமல் ஆகிவிடக் கூடாதுன்றாரு. இப்ப நம்ம அந்த பாடம் எஜுகேஷன், ஏதாவது டாக்டர் இன்ஜினியர் ஏதாவது படிக்கிறாங்கன்னா அதையும் பாபா தான் நம்மளை படிக்க வைக்கிறாரு. இப்போ வந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் உழைக்கணும்னா பக்காவா ஆகிற வரைக்கும் நம்ம உழைக்கணுன்றாரு. 2 பக்கமும் உறுதி இல்லாமல் இப்ப ஆகிடக்கூடாதுன்றாரு. அதாவது இங்கேயும் ஞானத்துலயும் சரியா இல்ல, அங்கேயும் படிப்பை விட்டுறது. ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா செய்யணும் இல்லையா. ஞானத்துல இருக்கிற பிகே வாகரான்ட்டு அங்க படிப்பை கோட்டை விட்டுறக்கூடாதுன்றாரு. நீங்க ஞானத்திலயும் சரியா இருக்க மாட்டீங்க, அங்கேயும் ஒழுங்கா படிக்க மாட்டீங்க, எதையா ஒண்ணு ஒழுங்கா படிங்கன்றாரு. 2 பக்கமும் உறுதி இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. பிறருடைய பேர் தோற்றத்தில் மாட்டிக்கொண்டு இருந்து விட்டால் எல்லாமே முடிஞ்சு போயிடும்ட்டாரு. இப்ப வந்து எல்லாருக்கும் தலை மேல மரணம் இருக்குது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் சரீரம் விட வேண்டியது வரும். இப்ப நீங்க பேர் தோற்றத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா, அவங்க நினைப்புல சரீரம் விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான் இங்கேதான் வந்து பிறப்பீங்க, நரகத்துலதான் பிறவி கிடைக்கும் இல்லையா. சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ட்டாரு. அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே சரீர உணர்வை மறந்து தன்னை அசிரரி என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய முடியுன்றாரு. யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ அவங்கதான் இந்த உடல் உணர்வை மறந்துட்டு அசரீரின்னு புரிஞ்சுக்கிட்டு பாபா நினைப்பாங்க. குழந்தைகளே, நீங்கள் சரீர உணர்வை விட்டு விடுங்கள் என தினந்தோறும் தந்தை வந்து இப்ப புரிய வைக்கிறாரு. பாபா நமக்கு என்ன சொல்றாரு? பாடி கான்சியஸ் விட்டுருங்க, அதுலதான் மாயா வருது. மாயா வர கேட்டு வாயில் என்னன்னா அந்த வந்து சரீர உணர்வு, பாடி கான்சியஸ்ல தான் பிரச்சனை வரும். வேற நீங்க ஆத்ம உணர்வுல இருங்க, பிரச்சனையே வராது. நீங்க தேக உணர்வுல வந்துட்டீங்கன்னா பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றாரு, நம்ம அசரீரி ஆத்மாக்கள் இப்போது வீடு திரும்ப வேண்டும்ன்றாரு. நம்ம எல்லாம் அசரீரி, தனியா தான் வந்தோம், தனியா தான் போகணும். யாரும் இங்க நம்ம கூடவும் வரமாட்டாங்க, நம்மளும் கூடவே போக முடியாது யாரு கூடயும். அவங்கவுங்க எப்போ போகணும்னு இருக்கோ அப்போ போறோம். அசரீரி ஆத்மாக்கள் நம்ம தனியா வந்தோம், உடம்பு இல்லாம தான் வந்தோம், உடம்பு இல்லாம தான் இங்க இருந்து போக போறோம். இப்போது வீடு திரும்ப வேண்டும், இந்த சரீரத்தை இங்கேயே விட வேண்டும்ன்றாரு. இந்த உடலை கூட நம்ம தூக்கின்னு போக முடியாது, இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். எனவே நிரந்தரமாக தந்தை நினைவிலிருந்து கர்மாதித் நிலை அடைந்தால்தான் அவ்வாறு சரீரத்தை விடுவார்கள்ன்றாரு. இப்ப பாபா யார் அதிகமா நினைச்சு கர்ம கணக்குகள்லாம் முடிச்சிடுறாங்களோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா எல்லாருக்கூடயும் நடந்து கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கர்மாதீத் நிலை அடைகிறாங்களோ அவங்கதான் வந்து பாபா நினைவுல சரீரத்தை விடுவாங்க. இது புத்திக்கான விஷயமாகன்றாரு. ஆனால் அதிர்ஷ்டம் இல்லையெனில் முயற்சி எப்படி செய்ய முடியுன்றாரு. அதிர்ஷ்டம் இல்லைன்னா அப்புறம் எப்படி முயற்சி பண்ணுவாங்க? பாபா நினைவே செய்ய மாட்டாங்க இல்லையா.
அதிர்ஷ்டம் இருந்தால் தான் பாபாவை நினைக்க முடியுன்றாரு. நாம் அசரீரியாகத்தான் வந்தோம், பிறகு சுகமாக கர்மத்தின் சம்பந்தத்தில் வந்து பிறகு ராவண ராஜ்யத்தில் விகாரமான பந்தனத்தில் மாட்டிக்கொண்டோம் என்ற விஷயம் இப்போ புத்தியில் இருக்கணும். நம்ம தனியாக தான் வந்தோம், உடம்பு இல்லாமல் தான் புள்ளியாக வந்தோம். பிறகு நம்ம எங்கே வந்தோம்னா சொர்க்கத்தில் சுகமான கர்மத்தின் சம்பந்தத்தில் வந்தோம். பிறகு மாயாவோட ராஜ்யத்தில் இந்த விகாரம் பந்தனத்தில் மாட்டிக்கிட்டோம். இந்த விஷயம் புத்தியில் இப்போ இருக்கணுன்றாரு. இப்போது மீண்டும் நம்ம அசரீரியாகி செல்ல வேண்டும் என தந்தை கூறுறார். இப்போ நம்ம திரும்ப இந்த உடம்பு இல்லாமல் தான் நம்ம போகணும். அப்போ அசரீரியாகி தான் போகணும். ஆத்மா புள்ளியாக பறந்து பாபா கூட போகணும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள்ன்றாரு. இப்போ நம்மளை ஆத்மா நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்க சொல்கிறாரு. ஆத்மா தான் இப்போ தூய்மையற்றதா ஆகிவிட்டது. ஏ பதித்த பான்றே வாருங்கள் என்று யார் கூப்பிடுறது? ஆத்மா தான் கூறுகின்றது. இப்போது நீங்கள் பதித்த நிலையிலிருந்து பாவனமாவதற்கான யுக்தியும் சொல்லித்தரப்படுகிறதுன்றாரு. இப்போ தூய்மையற்ற நிலையிலேருந்து நம்ம தூய்மையாகிறதுக்கான யுக்தியும் சொல்லித்தரப்படுது. ஆத்மா மட்டுமே அழியாததாகன்றாரு. நீங்கள் ஆத்மாக்கள் இங்கு சரீரத்தில் வந்து தனது பார்ட்டை இப்போ நடிக்கிறீங்க. நம்மள ஆத்மா இந்த உடலில் வந்து இப்போ நம்ம பார்ட் நடிக்கிறோம். யாருக்கு கல்பத்திற்கு முன்பாக புரிய வைக்கப்பட்டதோ அவர்களே மீண்டும் இங்கு வருவார்கள் என்பது தந்தை புரிய வைக்கிறார். போன கல்பத்தில் யார் படித்தாங்களோ அவங்க தான் வந்து படிப்பாங்கன்றாரு. கலியுக சம்பந்தங்களை இப்போ மறந்துருங்கன்ட்டு பாபா இப்போது தந்தை வந்து கூறுகின்றார். இப்போது வீடு திரும்ப வேண்டும். இந்த உலகமே இப்போ முடிய போகுதுன்றாரு. இப்போதான் இந்த வாரெலாம் வந்துருச்சு பாருங்க, ஒன்று ஒன்றா வந்து இப்போ உலக போர் வந்துடும். அது நம்ம முயற்சி பண்ண எல்லாமே வந்துடும். ஒரு 10 வருஷத்துல எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து உலகமே முடிய போகுது, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணுன்றாரு. இந்த உலகில் எந்த சாரமும் இல்லைன்றாரு. இது இந்த உலகம் எப்படி இருக்கு? கலியுகம். எங்க பார்த்தாலும் தூய்மையற்ற தன்மையா இருக்கு இல்லையா? இங்க ஒரே சண்டை சச்சரவு, எந்த சாரமும் இங்க இல்லைன்றாரு. ஆகவே அலைந்து சிரமப்படுறாங்க. பகவானை அடைய பக்தி செய்யறாங்க. பக்தி செய்வது மிகவும் நல்லதுதான். அதிகமாக பக்தி செய்தால் பகவான் கிடைப்பார் மற்றும் சத்கதிக்கு அழைத்து செல்வார் என நினைச்சுக்கிறாங்க. அதாவது பக்தியிலேயே பகவான் கிடைப்பாருன்னு நினைக்கிறாங்க. நம்மளை சத்கதிக்கு முக்தி கொடுப்பாருன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போது உங்களுடைய பக்தி முடிகின்றதுன்றாரு. அதாவது பக்தி பண்ணி தான் நமக்கு கடவுள் கிடைக்கிறாரு. ஆனா பக்தி முடியும் போது தான் கடவுள் கிடைக்கிறாரு. பக்தியால கடவுள் கிடைக்க மாட்டாரு. பக்தி முடியும் போது ஞானம் வரும். ஞானம் கிடைக்கும் போது நமக்கு கடவுள் கிடைச்சிடுறாரு. ஹே ராமா, ஹே பகவானே என்று பக்திக்கான வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து இனிமே வரக்கூடாதுன்றாரு. அதாவது அந்த கூக்குரலிடுற மாதிரி வார்த்தைகள்ல கடவுளே ஐயோ ஐயோன்னெலாம் நம்ம கூப்பிடக்கூடாது கடவுளை. அந்த கூக்குரலிடுற மாதிரி எதுவுமே வரக்கூடாது. நம்ம மனசால நினைச்சாலே அவருக்கு தெரிஞ்சிடும். உள்ளார நீங்க மனசால பாபான்னு நினைச்சாலே போதும். நீங்க வந்து வாயால கூட சொல்ல தேவையில்ல. இந்த விஷயத்தை இப்ப நிறுத்த வேண்டும்ன்றாரு. என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே தந்தை கூறுகின்றார். பாபா இப்ப என்ன சொல்றாரு? அவரை நினைக்க தான் சொல்றாரு. கூக்குரலெல்லாம் சொல்ல. இங்க இருந்து கூப்பிட்டா அவர் பரந்தாமத்துல கேட்குமா? இங்க இருந்து கூப்பிட்டா பரந்தாமம் எங்க இருக்குது? நம்ம எங்க இருக்கிறோம்? கேட்குமா? அதெல்லாம் கூப்பிடலாம் தேவையில்ல. கூக்குரல் எல்லாம் பண்ண தேவையில்ல. நினைச்சாலே போதும். நினைச்சாலே டெலிபதின்னுவாங்க. அதாவது நீங்க நம்ம நினைச்சாலே அவங்களுக்கு டச் ஆயிடும். நம்ம என்ன மாதிரி உணர்வுல நினைச்சாலும் அவங்களுக்கு உடனே அந்த ஆத்மாவுக்கு போய் ரீச் ஆயிடும். அப்ப பரமாத்மாவை நீங்க நினைச்சாலே கடவுளுக்கு தெரிஞ்சிடும்ன்றாரு. நீங்க கூப்பிட தேவையில்ல. இந்த உலகமே தமோ பிரதானமாக இப்ப இருக்கிறது. சத்தியுகம் சதோ பிரதானமாக இருக்கு. இந்த உலகம் தான் இப்படி தமோவா இருக்கு இல்லையா? அதிக வெயில், அதிக மழை, பிரச்சனை, இங்க ஒரு நாள் ஓட்டுறது கூட கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா அங்க அப்படி இருக்காது. சத்தியுகம் தூய்மையா இருக்கும். சத்தியுகம் ஏறும் கலையில இருந்து பிறகு இறங்கும் கலையில் வருன்றாரு. சத்தியுகம் தான் வந்து ஏறும் கலையில இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துவாபரயுகம் கலியுகம் வந்துடும். திரேதாயுகத்தை கூட நடைமுறையில் சொர்க்கம் என கூறுவதில்லை. சொர்க்கம்ன்றது சத்தியுகம் தான். திரேதாயுகம் கூட அரை சொர்க்கம் தான்றாரு. சத்தியுகம் மட்டுமே சொர்க்கம் என கூறப்படுகிறது. குழந்தைகள், உங்களுடைய புத்தியில் 3 கால ஞானம் இப்ப இருக்குது. ஆதி என்றால் ஆரம்ப நிலை, மத்தியம் என்றால் இடைப்பட்ட நிலை, பிறகு கடைசி நிலையாகின்றாரு. மத்தியில் ராவணராஜ்யம் ஆரம்பமாகுதுன்றாரு. பாரதத்தில் தான் தந்தே வருகின்றார். பாபா வர்றதே இந்தியாவில தான், மற்ற தேசத்துலாம் வரல. பாரதமே பதிதமாகவும் பாவனமாகவும் ஆகுதுன்றாரு. இந்த பாரதம் தான் தூய்மையாகவும் தூய்மையற்றதாகவும் ஆகுதுன்றாரு. பாரதவாசிகள் தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. யார் 84 பிறவி எடுக்குதுன்னா பாரதவாசிகள் தான். பிறகு வரிசைப்படியாக மற்ற தர்மத்தினர் வராங்கன்றாரு. அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து முஸ்லீம் தர்மம், இஸ்லாம தர்மம், மற்ற தர்மங்கள் எல்லாம், இந்த கிறிஸ்துவ தர்மம், புத்த தர்மம் எல்லாம் வரிசைப்படியா எல்லா தர்மமும் வந்து தர்ம சாவக ஸ்தாபனை பண்றாங்க.
ஆனா இந்து தர்மம் இருக்கிறவங்க தான் அவங்க வந்து ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் ஆரம்பத்துல இருந்தே 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. கல்ப மரம் வளர்ச்சி அடையும், அந்தந்த நேரப்படி வருவாங்கன்றாரு. இந்த விஷயங்கள் வேற யாருடைய புத்திலும் இருக்காது. இவ்வளவு ஞானமும் யாருக்கு இருக்குன்னா பிகேஸ் தான் இருக்கு இல்லையா, மற்ற யாருக்கும் கிடையாது. உங்களிலும் கூட அனைவரும் தாரணை செய்ய முடியவில்லை. ஆனா பிகேஸ்ல கூட எல்லாருக்கும் எல்லா ஞானமும்லாம் தெரியாது. வரிசை கிரமம் தான் இங்கேன்ட்டாரு. இந்த 84 பிறவி சக்கரம் புத்தியில இருந்தாலே மகிழ்ச்சி இருக்குன்றாரு. நம்ம எப்படி இந்த 84 பிறவி எடுத்து வரோம்? சொர்க்கத்துல எத்தனை பிறவி எடுக்கிறோம், திரேதாயுகத்துல எத்தனை பிறவி எடுக்கிறோம், துவாபரயுகத்துல எத்தனை பிறவி, கலியுகத்துல எத்தனை பிறவி எடுத்து நான் அப்படியே வரேன். நான் வந்த பாபா எனக்கு கிடைச்சிட்டாரு, அப்புறம் நான் பரிசாவா பறந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிக்கிறேன். இது நீங்க புத்தியில ஓட்டுனீங்கனாலே மகிழ்ச்சி இருக்குன்றாரு. நம்ம அழைத்து செல்ல இப்போது பாபாவே வந்திருக்கிறார். உண்மையான அன்பான நாயகன் வந்திருக்கிறார். யாரை நாம் பக்தி மார்க்கத்தில் மிகவும் நினைவு செய்து வந்தோமோ அவரே நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கிறார். நமக்கு இப்ப யாரு நமக்கு வந்திருக்கிறாங்க? உண்மையான அன்பான நாயகனே வந்திருக்கிறார். பக்தி மார்க்கத்துல அவரை தான் நம்ம நினைச்சு வந்தோம் இல்லையா, கடவுளே கடவுளைன்னு யாரை கூப்பிட்டோம்? அவரை தான் கூப்பிட்டோம் இல்லையா, அவரே இப்ப நம்மளை கூட்டிட்டு போக வந்திருக்கிறார். அமைதி என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியலன்றாரு. அமைதி தேடி எங்கெங்கயோ போறாங்க. வெளி உலகத்துல அங்க கூட்டு போங்க, இங்க போங்க, எனக்கு நிம்மதியே இல்லைன்ட்டு. ஆனா பாபா சொல்றாரு ஆத்மாவின் சொரூபமே அமைதி ஆகுன்றாரு. ஆத்மாவோட சொரூபம் தான் அமைதி. இந்த சரீரம் ஆத்மாவிற்கு கிடைத்த பிறகு கர்மம் செய்கின்றதுன்றாரு. ஆத்மா வந்து இயல்பாவே அது அமைதியா இருக்கு. பரந்தாமத்துல ஃபுல்லியா இருக்கும்போது அது அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உடல் கிடைக்குது இல்லையா, கீழே வந்து உடல் எடுக்கும் போது ஆத்மா வந்து வேலை செய்யுது, கர்மம் செய்யுதுன்றாரு. அமைதி கடலாக தந்தை இருக்கின்றார். அமைதி கடலாக வந்து தந்தை இப்ப இருக்கிறாரு, அவர் அழைத்து செல்கின்றார். பாபா வந்து எப்படி இருக்கிறாரு? அமைதி கடலா இருக்கிறாரு. அவர் வந்து நம்மளா கூட்டிட்டு போறாரு. அப்போதுதான் அனைவருக்கும் அமைதி கிடைக்குதுன்றாரு. பாபா வந்து நம்மளை கூட்டு போகும்போது தான் நமக்கு அமைதி கிடைக்குதுன்றாரு. சத்தியுகத்தில் உங்களுக்கு அமைதியும் சுகமும் இருக்கும். சொர்க்கத்துல நமக்கு அமைதியும் கிடைக்கும், சுகமும் கிடைக்கும். ஏன்னா ஆத்மா அதோடைய சுய தர்மத்துல இருக்கும். தூய்மை, சுகம், சாந்தி அதுக்கு இயல்பா இருக்கும். அதனால அங்க அமைதியும் இருக்கும், சுகமும் இருக்கும். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமும் போய்விடும். அதாவது நம்மளாம் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம். மற்றவர்கள்லாம் இந்த ஞானத்தை கேட்காதவங்க, துவாபரயுகத்துல இருந்து வர்றவங்க, அவங்க எல்லாரும் பரந்தாமத்துக்கு போயிடுவாங்கன்றாரு. தந்தை மட்டுமே அமைதி கடல் என கூறப்படுகிறார். பாபா மட்டும்தான் அமைதி கடல்ன்ட்டு சொல்லப்படுறாரு. தேக அபிமானத்தில் இருப்பதால் இதை கூட குழந்தைகள் மறந்துடுறாங்க. நம்ம தேக அபிமானத்துல வர்றதுனால பாபா அமைதி கடல்ன்றதே மறந்துடுறோன்றாரு. ஆத்மா அபிமானியாக ஆகவில்லை. நம்ம ஆத்மா அபிமானியாக இருந்தா தானா பாபா நினைவு வரும், தானா வந்து அமைதி வந்து நமக்கு வந்துடும். அது தெரியாதனால, அதாவது தேகாபிமானத்துல வர்றதுனால தான் நம்ம மறந்துடுறோன்றாரு. தந்தை அனைவருக்கும் அமைதியை தருகின்றார். பாபா எல்லாருக்குமே இப்ப அமைதி கொடுக்குறாரு. சித்திரத்தில் சங்கமயுகத்தை பற்றி காட்டுங்கள். நீங்க வந்து சித்திரம் வந்து சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, சித்திரம் வந்து 7 நாள் கோர்ஸ்ல சித்திரம் காட்டும் போது இந்த சிருஷ்டி சக்கரம் படத்துல சங்கமயுகத்தை பத்தி காட்டுங்க. இந்த நேரம் அனைவரும் அசாந்தியாக இருக்கிறாங்க. இந்த நேரம் ஒரு பக்கம் கலியுகம், நம்ம வந்து சங்கமயுகத்துல இருக்கிறோம். கலியுகத்துல எல்லாம் அமைதி இல்லாம இருக்கிறாங்க, அசாந்தியாக இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் இவ்வளவு தர்மங்கள் இருப்பதில்லைன்றாரு. சொர்க்கத்துல இவ்வளோ இந்த முஸ்லீம் கிறிஸ்துவர்கள்லாம் கிடையாது. அங்க வந்து வெறும் ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் இருப்பாங்க. அங்க இவ்வளவு தர்மங்கள் இருப்பதில்லை. மற்றவர்கள் சாந்தியில் சென்று விடுவார்கள்ன்றாரு. மற்ற தர்மம் எல்லாருமே பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. பரந்தாமத்தில் மிகுந்த அளவில் அங்க அமைதி கிடைக்குன்றாரு. அவங்க வரங்க 2500 வருஷம் அங்க அமைதியில இருந்துட்டு வராங்க. நம்ம 2500 வருஷம் சொர்க்கத்துல சுகமா அமைதியா இருந்துட்டு வரோம். அவங்க அமைதியில மட்டும் இருந்துட்டு வராங்க. உங்களுடைய ராஜ்யத்தில் அமைதியும் சுகமும் இருக்குன்றாரு. உங்களுக்கு சத்தியுகத்தில் தூய்மை, சுகம், அமைதி அனைத்துமே இருக்குன்றாரு. சொர்க்கத்துல தூய்மையா இருப்போம், சுகமா இருப்போம், அமைதியாவும் இருப்போம். இனிமையான வீடுதான் முக்தி தாமம் என கூறப்படுகிறது. உண்மையில இந்த முக்தி தாமம் தான், பரந்தாமம் தான் இனிமையான வீடுன்றாரு. அங்கே பத்தித்தமான துக்கமான ஆத்மாக்கள் இருக்கவே மாட்டாங்க. இங்க எப்படி இப்ப தூய்மை இல்லாம துக்கப்பட்டுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்களே இங்க கீழே உலகத்துல, பரந்தாமத்துல அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க வந்து தூய்மையா இருப்பாங்க, தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. அங்க வந்து அமைதியில இருப்பாங்க. துக்கம் சுகத்திற்கான விஷயமே அங்க இல்லைன்றாரு. ஆக அமைதியின் அர்த்தம் புரியவில்லை. ராணியின் கழுத்து மாலை பற்றிய உதாரணம் கொடுக்கப்படுகிறது. ராணி ஒரு கழுத்துல மாலை போட்டிருந்தாங்களாம், அதை காணோன்ட்டு தேடினாங்களாம். அப்புறம் அரண்மனை ஃபுல்லா தேடி தேடி பார்த்துட்டு எல்லார்ட்டையும் பார்த்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு ரூம் போனாங்களாம். அங்க வந்து கண்ணாடி ரூமா, அந்த கண்ணாடியில பார்க்கும்போது அவங்க கழுத்துல இருந்துச்சான். அதே மாதிரி அந்த அமைதி வந்து நமக்குள்ளாரதான் இருக்குது. அதை போய் வெளியில தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். எங்க இருந்தாலும் நம்ம ஆத்மாபிமானி நிலையில அமைதி சொரூபத்துல இருந்தோம்னா நமக்கு அமைதி கிடைச்சிரும்.
இப்போது அமைதி சுகத்தை அடையுங்கள் என தந்தை கூறுகின்றார். பாபா இப்ப நமக்கு வந்து அமைதியும் சுகத்தையும் அடையுங்க, இங்கே அடைங்கன்றாரு. ஆயுஷ்வான் பாபா பாபா சொல்றார் வரதானம். அங்கே விதிமுறைப்படி குழந்தைகள் கிடைப்பார்கள். அங்க வந்து சொர்க்கத்துல விதிமுறைப்படிதான் குழந்தைகள் கிடப்பாங்க. குழந்தைகள் கிடைப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. இங்க வந்து குழந்தை பிறக்கணும்னா அந்த டெஸ்ட் டியூப் பேபி அது இதுன்னெல்லாம் பெற்றுக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா குழந்தை பிறக்கிறதுக்கு. அங்கே எந்த வித முயற்சியும் செய்ய வேண்டியதே இல்லையா, ஈஸியாக யோக பலத்தின் மூலமாக குழந்தை பிறந்துடும். சரீரம் விடும் நேரத்தில் சாட்சாத்காரம் ஏற்படும். அந்த ஒரு உடலை விட்டு லட்சுமி நாராயணன் அந்த உடலை விட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். அடுத்த உடல் நான் போகிறேன், வேற உடல் எடுக்க போகிறேன், குழந்தையா பிறக்க போகிறேன்னு காட்சி கிடைக்கும். அப்புறம் அந்த உடலை மகிழ்ச்சியோடு விட்டு போவாங்க. மேலும் மகிழ்ச்சியுடன் சரீரத்தை விடுவார்கள். சரீரத்தை விட்டு விட்டு நான் இவ்வாறு ஆவேன், இப்போது படிக்கின்றேன் என்ற மகிழ்ச்சி பிரம்மா பாபாவுக்கு இருக்கிறது அல்லவா. இப்போ பிரம்மா பாபா வந்து படிச்சுட்டு இருக்கிறார்ல, நான் அந்த உடலை விடும்போது நான் இப்படி கிருஷ்ணராக ஆக போறேன் அப்படின்ற மகிழ்ச்சி அவருக்கு இருந்தது. நாம் சத்தியுகத்திற்கு செல்வோம் என உங்களுக்கும் தெரியுன்றாரு. நமக்கும் அப்படிதான், இந்த படிப்பு முடிஞ்சு நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு நமக்கும் தெரியும். சங்கமயுகத்தில் தான் உங்களுடைய புத்தியில் இந்த விஷயம் இருக்கிறது. ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். ஆனா இப்ப கலியுகத்துல நம்ம இருந்தோமே, நம்ம என்ன அடுத்த பிறவி என்ன ஆக போறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க சங்கமயுகத்துலதான் பாபா நமக்கு வந்து புரிய வச்சுட்டாரு இல்லையா. இப்ப நமக்கு இந்த புத்தியில இந்த விஷயம் இருக்குது. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். எந்த அளவு உயர்ந்த படிப்போ அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா. நமக்கு பகவானே கற்பிக்கிறார். லட்சியம் குறிக்கோள் எதிரில் இருக்கிறது, ஆனால் நாளடைவில் கீழே விழுந்துடுறாங்க மாயா கிட்ட. இந்த மாயா வந்து தள்ளி விட்டுறது, மேல இருந்து அகங்காரான மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. பணிவு இல்லாதனால விழுந்துடுறாங்க. காமம் காமம் வந்து அப்படியே பெரிய முள்ளுல போய் படுத்துக்கிற மாதிரி, அதான் காமம். அப்புறம் கோபப்பட்டா அசுரன் ஆயிடுறாங்க, தன்னைத்தானே எரிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நாளடைவுல மாயா வந்து கீழே விழ வைக்குதுன்றாரு. எப்போது குமாரிகள் சேவை காலத்திற்கு வருகின்றார்களோ அப்போது உங்களுடைய சேவை வளர்ச்சி அடையுன்றாரு. என்னைக்கு குமாரிகள் இறங்குறாங்களோ களத்துல, சொல்லுவாங்களா களத்துல இறங்குறாங்களோ, அந்த மாதிரி பாபா சொல்றாரு. நீங்க என்னைக்கு களத்துல இறங்குறீங்களோ அன்னைக்கு வெற்றி தான் உங்களுக்குன்றாரு. குமாரிகள்னா வந்து சிஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, யார் வந்து அதர் குமாரிகளும் இருக்கிறாங்க இல்லையா. வீட்டுல இருந்தே முயற்சி பண்ற மாதாசும் குமாரிகள் தான். எல்லாருமே சேவை காலத்துல என்னைக்கு இறங்குறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய சேவை வளர்ச்சி அடைன்றாரு. தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் உப்பு தண்ணீர் போன்று ஆகாதீங்கன்றாரு. இப்ப உங்களுக்குள்ளாரே கோச்சிக்காதீங்கன்றாரு. பிகேஸ் ஒருத்தவங்க ஒத்துமையா இருங்க. அங்கு சிங்கமும் ஆடும் ஒன்றும் சேர்ந்துதான் தண்ணீர் குடிக்கும். சொர்க்கத்துல பாருங்க, சிங்கம் ஆடு புலி எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் தண்ணி குடிக்கும். அவ்வளவு ஒத்துமையா இருக்கும். மிருகமே ஒத்துமையா இருக்கும். அங்கே ஒவ்வொரு பொருளையும் பார்த்தாலே உள்ள மகிழ்ச்சி அடையன்றாரு. ஆக நாம் அப்படிப்பட்ட உலகிற்கு செல்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுன்றாரு. இப்ப நமக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போறோம். பேரே சொர்க்கமாகும். இப்போது நாங்கள் அங்கே செல்வதற்கு தயாராகின்றோன்றாரு. ஆகவே அவசியம் தூய்மையாக வேண்டும் என குமாரிகள் லௌகிக தாய் தந்தையிடம் இப்போ கூற வேண்டும். இப்போ வந்து வீட்டுல இருந்து வராங்கல்ல சிஸ்டர்ஸ், இப்போ அம்மா அப்பா வந்து விட மாட்டாங்க, பிகே ஆனா விட மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அப்ப அவசியம் நாங்க அங்க போனோம்னா இந்த மாதிரி ஆகணும், தூய்மை ஆகணும்ட்டு லௌகிக தாய் தந்தையிடம் சொல்லுங்கன்றாரு. காமம் மகா எதிரி என தந்தையே சொல்றாரு. இப்போது நான் யோகியாக ஆகின்றேன், எனவே பதித்த நிலை அடைய மாட்டேன் என்று தைரியமாக குமாரிகள் சொல்ல வேண்டும் வீட்டுலன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட குமாரிகள் உருவாகிவிட்டால் அதன் பிறகு சேவை எவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் என நீங்களே பாருங்கன்றாரு. ஆனால் நஷ்டமாகவும் ஆகணும். நிறைய பேர் பற்றுல மாட்டிக்கிறாங்க. பற்றுல தான் வந்து குழந்தை குட்டின்ட்டு மாட்டிக்கிறாங்க. அதனால நஷ்டமாக ஆகணும். ஒரு முறை பழைய உலகத்தில் இறந்து விட்டால் பிறகு ஏன் நினைவு வர வேண்டும். நம்ம கலியுகம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அந்த பழைய வாழ்க்கையில இருந்து நம்ம இறந்து போயிட்டோம் இல்லையா. அப்புறம் ஏன் பழசு நினைக்கிறீங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு வீடு குழந்தைகள் நினைவு வருகின்றதுன்றாரு. பிறகு தந்தையின் புத்தி தொடர்பு எவ்வாறு இணைய முடியும். இவங்க கீழே இருக்கிறவங்களையான்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா பாபா எப்படி நம்ம நினைப்போம்னு சொல்லி கேட்கிறாரு. நாம் பாபாவுடையராக ஆகிவிட்டோம் என்பது மட்டுமே புத்தியில் இப்ப இருக்கணும். நம்ம இப்ப பாபாவுடையராக ஆயிட்டோம், பாபா நம்மளை எங்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு அது மட்டும் புத்தியில இருக்கணும். இந்த பழைய உலகம் முடிந்தே ஆகுன்றாரு. முடிஞ்சு போச்சு உங்களை பொறுத்த வரைக்கின்றாரு. என்னை நினைவு செய்யுங்கள் என்ற தந்தை கூறுகின்றார். இப்ப நீங்க என்ன மட்டும் நினைங்கன்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசரீரி ஆவதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். சரீரத்தின் உணர்வு முற்றிலும் இப்ப நீங்க வேண்டும்ன்றாரு. யாருடைய பெயர் தோற்றமும் நினைவுல வரக்கூடாது. இதற்காக இப்ப உழைக்க வேண்டும்ன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட்,
தனது நடத்தையை பற்றிய சார்ட்டு வைக்க வேண்டும். ஒருபோதும் அசுர நடத்தை இருக்கக்கூடாது. தினம் தினம் உங்க நடத்தையை வந்து செக் பண்ணுங்க, சார்ட் வைங்கன்றாரு. அசுர நடத்தை இருந்ததான்ட்டு செக் பண்ணுங்க. உள்ளத்தின் சத்தியத்தன்மை மூலம் நஷ்டோ மோகாவாகி பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில இப்ப ஈடுபட வேண்டும்ன்றாரு. இப்ப சத்தியமா இருங்கன்றாரு. உள்ளத்தின் சத்தியத்தன்மை மூலம் நஷ்டமோக ஆயிடுங்க. ஒரு பாபா தான் மற்றவங்க எல்லார்ட்டையும் அந்த அன்னைக்கு சொன்னார்ல, விடுபட்டு அன்பா இருங்கன்னாரு. ஒரு பாபா மட்டும் நீங்க உண்மையா உள்ளத்தின் அன்பு அவரு கொடுங்க. சத்தியத்தன்மை மூலம் நஷ்டமோகவாகி பாரத்தை இப்ப சொர்க்கமாக்கும் சேவையில ஈடுபடணும்ன்றாரு. வரதானம்: மாயாவின் ராயல் ரூபத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை வென்ற பூமியை வென்றவர் ஆகுக. வரதானம் கொடுக்குறாரு. இப்ப மாயாவோட ராயல் ரூபத்தின் பந்தனம் கூட விடுபடுங்க. மாயா வந்து ராயலாலாம் வருது, ராயல் ரூபத்தின் பந்தனம்லாம் வருது, அதுல இருந்து கூட விடுபட்டு உலகத்தை வென்ற பூமியை வென்றவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. என்னுடைய முயற்சி, என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய சேவை, என்னுடைய தோன்றுவது, என்னுடைய குணங்கள் நன்றாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து ராயல் ரூபமான மாயான்றாரு. அதாவது என்னுடைய வருது பாருங்களேன். என்னுடைய முயற்சி, நான் நல்லா அமிர்த வேலை செய்வேன், நான் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன், நான் 2 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன், நான் பாபாவை அப்படி நினைவு பண்றேன். அதான் இதெல்லாம் என்னுடைய முயற்சி, நான் சார்ட் வச்சிடுறேன். இதெல்லாம் கூட என்னுடைய நான்லாம் வருது பாருங்க, இதெல்லாம் செக் பண்ணுங்கன்றாரு. அது மாதிரி என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய சேவை, நான் சேவை பண்றேன், என்னுடைய சேவை, அது பாபா தான் சேவை கொடுக்குறாரு, நம்மளா செய்யறோம், அவர் தான் செய்பவர். அப்ப என்னுடைய தோன்றுவது, அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் அது மாதிரி பேசுவாங்க, எனக்கு தான் தோணுதுன்ட்டு. அப்ப வந்து அது என்னதுன்னு வருது பாருங்க அதுல, அதனால சொல்றேன். இதெல்லாம் சூட்சமா ராயல் பந்தனம்ன்றாரு. என்னுடைய குணங்கள் நன்றாக இருக்கிறது, இப்படிலாம் வருது. என்னுடைய நிர்ணய சக்தி, பகுத்தறியும் சக்தி நன்றாக இருக்கிறது. இந்த என்னுடைய என்ற தன்மை தான் ராயலான மாயாவின் ரூபமாகுன்றாரு. அதாவது நான் சரியா பகுத்தறிஞ்சிருவேன், நான் கண்டுபிடிச்சிருவேன் கரெக்டா. இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த என்னுடைய என்ற தன்மை வந்து ராயலான மாயாவின் ரூபன்றாரு. மாயா அப்படிப்பட்ட தந்திரம் செய்து விடுகிறது, அது உன்னுடையதையும் கூட என்னுடையதாக மாற்றி விடுகிறது. மாயா அந்த மாதிரிலாம் தந்திரம் பண்ணதான். அது வந்து பாபாட்ட நம்ம இங்க பிக்கே ஆனோடனே நம்ம எதுவுமே எண்ணிதில்ல பாபா, எல்லாம் உன்னிதுன்னு தானே சொன்னோம். இப்ப என்ன திடீர்னு நம்மது எண்ணிதுன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால மாயா அந்த மாதிரி ஒரு தந்திரம் பண்ணுது, அது உன்னுடையதை கூட என்னுடையதா மாற்றி விடுகிறது. ஆகையால் இப்போது அப்படிப்பட்ட பலவிதமான பந்தனங்களிலிருந்து கூட விடுபட்டவராகி ஒரு பாபாவின் தொடர்பில் வந்துவிட்டால், இந்த மாதிரி அந்த சூட்சும ராயல் பந்தனம், என்னதுன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது என்னது அந்த வீடு வாசல் குழந்தை அது போயிடுச்சு. இப்ப என்னன்னா என்னோட முயற்சி, என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னோட சேவை, அந்த மாதிரி வருது, என்னோட பகுத்தறியும் சக்தி அப்படின்ட்டு வருது. இந்த மாதிரிலாம் வருதான்னு பாருங்க. அதுல இருந்து கூட விடுபட்டவராகி ஒரு பாபாவின் தொடர்பு வந்து விட்டால் மாயாஜித் ஆகிடலான்றாரு. ஒரு பாபா தான் எல்லாமே, அவர் தான் என்னெல்லாம் செய்ய வைக்கிறார். என்னது நீங்க ஒண்ணுமே இல்லை. அந்த திரௌபதி வந்து அவங்களே பிடிச்சி வச்சிட்டு இருந்தாங்க அந்த சேலைய வந்து, எல்லாரையும் கூப்பிட்டாங்க, யாரும் காப்பாத்தல. அவங்களே கையை வச்சு பிடிச்சுன்னு, நானே காப்பாத்திக்குவேன் என்னன்ட்டு பிடிச்சுன்னு இருந்த வரைக்கும் ஒன்றும் ஆகல. எப்ப கையை விட்டுட்டு என்னது எதுவுமே இல்லை கிருஷ்ணா நீதான் அப்படின்ட்டு விடும்போதுதான் 21 சேலை வந்தது. அது மாதிரிதான் நம்ம இப்ப எதுவுமே என்னது இல்லை பாபா நீதான் அப்படின்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணும்போது தான் ஒரு பாபாவின் தொடர்பு வந்து விட்டால் மாயாஜித் ஆகிடலாம். அது வரைக்கும் மாயா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து தொலை பண்ணிட்டே இருக்குன்றாரு. மாயாஜித் ஆகிவிடலாம் 2 தடவை சொல்றாரு. மாயாஜித் ஆவதுதான் இயற்கையை வென்றவர் ஆகுதுன்றாரு. மாயா வென்றாதான் இயற்கையை வெல்ல முடியும் சொல்றாரு பாருங்க. மாயை வெல்லாம இயற்கையெல்லாம் வெல்ல முடியாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை வென்றாதான் உங்களால இயற்கையை அப்பதான் உடல் அபிமானமே போக முடியும், உடல் இயற்கையும் வெல்ல முடியுன்றாரு. இயற்கை உங்களுக்கு தாசியாகி தலை வணங்கும். உங்களை வந்து காத்து ஒண்ணும் பண்ணாது, நெருப்பு ஒண்ணும் பண்ணாது, தண்ணி ஒண்ணும் பண்ணாது, எதுவும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. மழை பெஞ்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் போவாரு, அந்த கடல் அலைகளே வழிவிடும் கிருஷ்ணருக்கு முன்னாடி. ஏன்னா அவர் மாயை வென்ற ஆத்மா. அவர் வந்து 5 விகாரத்தையும் பாம்பாக்கி படுக்கையா படுக்க வச்சு படுத்துனுக்கிறாரு ஹாயா கிருஷ்ணரு நாராயணன். அப்ப அவர் நடந்து போனா அந்த இயற்கையே வழிவிடுது இல்லையா. அப்ப நம்ம மாயை வென்றாதான் இயற்கையை வெல்ல முடியுன்றாரு. உலகத்தை வென்றவர் மற்றும் பூமியை வென்றவரா ஆகுறாங்க. அந்த மாதிரி யார் மாயை வெல்றாங்களோ இயற்கையை வெல்றாங்களோ அவங்கதான் உலகத்தையே வென்றவராகி
பூமியை வென்றவர் ஆகிறார்கள். அவர்கள் ஒரு நொடியில் அசரீரி ஆகுக என்ற கட்டளை எளிதாகவும் இயல்பாகவே செயலில் ஈடுபடுத்த முடியுன்றாரு. அந்த மாதிரி யாரு சக்திசாலியான ஆத்மாவோ, யார் உலகத்தையே வென்றுட்டாங்களோ, அவங்க ஒரு செகண்ட்ல அசரீரி ஆகுகன்ற வரதானம் இருக்கு இல்லையா, அந்த கட்டளை பாபா வந்து மேல இருந்து டச் பண்ணுவாரு. குழந்தாய் உடல்ல இருந்து விடுபட்டு அசரீரி ஆயிடு அப்படின்ட்டு ஒரு கட்டளை வந்த உடனே டக்குன்னு அவங்க உடம்ப விட்டு வெளில வந்துருவாங்க. அப்ப என்ன நடந்தாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது இல்லையா, டக்குன்னு பறந்தாம போயிடுவாங்க. அந்த மாதிரி ஈஸியா இயல்பாகவே அவங்க செயல்ல கொண்டு வர முடியுன்றாரு. ஸ்லோகன்: யார் எதிர்மறையானவற்றை நேர்மறையாக மாற்றி விடுகிறார்களோ அவர்கள்தான் உலகத்தை மாற்றம் செய்பவர்ன்றாரு. இப்ப நெகட்டிவான விஷயங்கள் வருது இல்லையா, அந்த நெகட்டிவாவே நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. அது வேற 4 பேர்கிட்ட நம்ம போய் சொல்லி அந்த நெகட்டிவ் வர பரப்பிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நெகட்டிவ் நம்ம பரப்பாம யார் நெகட்டிவை வந்து பாசிட்டிவா மாத்துறாங்களோ அது கூட நல்லது, எனக்கு நல்லதுதான் நடக்குது, இந்த டிராமால இந்த இந்த சூழ்நிலை எனக்கு சுச்சுவேஷன் கூட எனக்கு நல்லதுக்காக தான் நடந்திருக்குன்ட்டு அவங்க ஏத்துக்கிட்டு பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்களோ அவங்கதான் உலகத்தையே மாற்றம் செய்ய முடியுன்றாரு, மாற்றம் செய்பவர் சொல்றாரு. அவ்யக்த இஷாரா: ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். உங்களுடைய சுயஸ்வரூபமே என்னதுன்னா தூய்மை ஆகுன்றாரு. நம்மளுடைய சுயஸ்வரூபம் என்னன்னா தூய்மை. நேற்று தான் சொன்னாரு, சுய தர்மம் என்றால் ஆத்மாவின் முதன்மையான தாரணையே தூய்மை ஆகுன்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியுமா தாரணை பண்ணணும் பிகே லைஃப்ல, தூய்மைதான்றாரு, தூய்மை ஆகுன்றாரு. சுய தேசம் தூய்மையான தேசமாகும். நம்மளுடைய தேசம் வந்து பரந்தாமம், பரந்தாமம் தூய்மையான தேசம்ன்றாரு. சுயராஜ்யம் தூய்மையான ராஜ்யமாகும். சுயராஜ்யம்னா ஆத்மா, ஆத்மா வந்து சுயராஜ்ய அதிகாரியா இருந்து கர்மேந்திரங்களை அடக்குது இல்லையா, அந்த சுயராஜ்யம் தூய்மையான ராஜ்யம் ஆகுன்றாரு. சுயத்தின் நினைவு சின்னம் மிகவும் தூய்மையான பூஜை நிலையாகும். நம்மளுடைய நினைவு சின்னம் என்ன தெரியுமா, கோயில்ல இருக்குது இல்லையா, அந்த பூஜை நிலை, அதுதான் வந்து நினைவு சின்னம். நம்மளுடைய நினைவு சின்னமே தூய்மையான பூஜை நிலையாகுன்றாரு. இன்னி கூட லட்சுமி நாராயண தொடவே விட மாட்டாங்க, சாதாரணமானவங்க போய் தொடவே முடியாது பூஜை செய்யறப்பெல்லாம். அந்த அளவுக்கு அந்த நினைவு சின்னம் கூட பூஜை நிலை, தூய்மையான பூஜை நிலையாகுன்றாரு. கர்மேந்திரியங்களின் அனாதி பரந்தாம நிலை சுபாவம் சுகத்தரக்கூடிய செயலாகுன்றாரு. நம்மளுடைய கர்மேந்திரியங்களின் அனாதி சுபாவம் வந்து என்னன்னா சுகம் தரக்கூடிய செயலாகுன்றாரு. பரந்தாமத்துல நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா எல்லாருக்குமே சுகம் தரக்கூடிய செயலாகுன்றாரு. இதை மட்டுமே எப்போதும் நினைவில் வைத்தீர்கள் என்றால் கடின உழைப்பு மற்றும் முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா, அதாவது இந்த தூய்மைன்றது நம்மளுடைய சுய தேசம் பரந்தாமம் தூய்மையான தேசம், சுய ராஜ்யம் தூய்மையான ராஜ்யம், சுயத்தின் நினைவு சின்னம் தூய்மையான பூஜை நிலை, கர்மேந்திரியங்களுடைய அனாதி சுபாவம் வந்து சுகம் தரக்கூடிய செயல். இதை மட்டுமே எப்போதும் நினைச்சுக்கிட்டீங்கன்னா, நினைவில் வச்சீங்கன்னா கடின உழைப்பு முடிஞ்சு போயிடும் மற்றும் முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சொல்றாரு. தூய்மையை வரதானத்தின் ரூபத்தில் தாரணை செய்து விடுவீர்கள். நேத்து அதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். தூய்மையை வந்து வரதானத்தின் ரூபத்துல தாரணை பண்ணிடுவீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே தூய்மையை வந்து வரதான, அதாவது பாபா வந்து எடுத்த உடனே நமக்கு என்ன கொடுத்தாரு, பிகே ஆனவருக்கு யோகி பவ பவித்ர பவன்ற வரதானம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. பவித்ர பவ யோகி பவ, தூய்மையாகுங்க யோகி ஆகுங்கன்ற வரதானம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. அந்த வரதானத்தை வரதானத்து ரூபத்துல நம்ம தாரணை பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி.